வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. கூட்டுறவுத்துறையின் மேம்பாட்டிற்கு கூட்டுறவு அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கூட்டுறவு கடன் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஸ்காட்லாந்து ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சுபாஷ் சௌத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டில் கூட்டுறவுத்துறையின் மேம்பாட்டிற்கு அவைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், காணொலி மூலம் ஆனந்த் அருகே தேசிய கூட்டுறவு பால்வள கூட்டமைப்பின் அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பால் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள் கூட்டுறவுத்துறையின் மாதிரியை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதன் மூலம் கால்நடை வளர்ப்பு, பால் உற்பத்தி அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் கால்நடைத்துறை மற்றும் பால் உற்பத்தி 51% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 3 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு SP சிங் பாகெல் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இயங்கி வரும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு பணிபுரிந்து வரும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். தோப்பூரில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கான ஒப்பந்த புள்ளி ஜனவரி 2ஆம் தேதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். இந்திய அளவில் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு அமைப்பதற்கான ஆய்வுக்கூடங்கள், வகுப்பறைகள் ஆகியவை குறித்த மதிப்பீடு காரணமாக கட்டுமான பணிகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பாகெல், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஏராளமானோர் பயனடைந்ததாக தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று அறிவித்துள்ளார். இதன்படி உள்ளாட்சி, பொது நிர்வாகம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட துறைகளுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். நிதித்துறை அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜெகதீப் தியோராவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதாரம், குடும்ப நலன் மற்றும் மருத்துவக் கல்வி ஆகிய துறைகள் மற்றொரு துணை முதலமைச்சரான திரு ராஜேந்திர சுக்லாவிற்கு வழங்கப்படுகிறது. அசாமில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் மூலம் காற்று மாசுவை குறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு பரிமல் சுக்லா பைத்யா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 200 மின்சார பேருந்துகளை அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். நாட்டில் 54% காற்று மாசு வாகனங்களால் ஏற்படுவதாக தெரிவித்த திரு பரிமல் சுக்லா பைத்யா, பசுமை எரிசக்தி பயன்பாட்டை மாநில அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கூட்டுறவு கடன் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை மக்களுக்கு வழங்கினார். தென் மாவட்டங்களில் கனமழை குறித்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் வரும் 3ஆம் தேதி வரை மீனவர்கள் அப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மணிமுத்தாறு, பாபநாசம் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 7000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை வரை கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் வரும் 4ஆம் தேதி வரை பனிப்பொழிவு நீடிக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரையில் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம், சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், காப்பீட்டு திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேலாளர் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். என்னோட பேர் பிரவீன்குமார். இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தர்மாபுரம் கிராம பஞ்சாயத்து பகுதியில் கேம்ப் நடத்திருக்கோம். இதில் முக்கியமாக மத்திய அரசோட வெவ்வேறு திட்டங்கள், அதாவது PMEGP, அதாவது பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதும் திட்டத்தில் வங்கிகள் மூலமாக கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது விவசாய கடன் அட்டை இங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி இன்னொரு காப்பீட்டு திட்டம் PMJJB, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, இந்த 2 திட்டங்கள்லையும் எல்லாருமே என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கோம். இந்த மாதிரி புதுசாக இப்போ சேராதவங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 42 மக்களவை தொகுதிகளுக்கு பிஜேபியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுகந்தா மஜும்தார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜல்பைகுரி தொகுதியில் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக திரு நித்யானந்த முன்ஷி நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு அனந்தோமி பர்மான் கூடுதல் பொறுப்பாளராக செயல்படுவார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூச்பெஹார் தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளராக திரு அமிதாவா மொய்த்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஸ்காட்லாந்து ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சுபாஷ் சௌத்ரி பட்டம் வென்றார். எடின்பர்கில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் மற்றொரு இந்திய வீரரான ஷிவென் அகர்வாலை 5-11, 11-4, 6-11, 11-8, 11-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனஹத் சிங் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஸ்காட்லாந்தின் ராபின் மெக்கல்பைனை 11-9, 11-6, 8-11, 11-3 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 258 ரன் எடுத்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்தியா 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 255 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் ஆஸ்திரேலியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. கூட்டுறவுத்துறையின் மேம்பாட்டிற்கு கூட்டுறவு அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கூட்டுறவு கடன் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார்.
வட மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஸ்காட்லாந்து ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சுபாஷ் சௌத்ரி பட்டம் வென்றார். நிறைவுற்றது செய்தி அறிக்கை.